இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஆப்கானிஸ்தானோட பவுலிங் கோச் வந்து நம்மளோட சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சான ட்ரெயின் பிராவோ, அதான் நம்ம சாம்பியன் தான். இந்த வேர்ல்ட் கப்புக்கு மட்டும்தான் இருக்காரா, இல்லைனா இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அதுக்கப்புறமும் இருப்பாரான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நேற்று மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபி இவங்களா சின்னசாமி ஸ்டேடியமில் சிஎஸ்கே கூட ஆடினது மாதிரி ஆடிட்டுருப்பாங்க. என்ன ஆட்டம் போட்டாங்க! அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு முன்னாடி என்ன ஆட்டம் போட்டாங்க ஆர்சிபி. ஸோ கர்மா இஸ் பூமராங்கன்றதை அவங்க இப்போவாவது தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த மேட்ச்சில் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்திருந்தாங்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டு. நீங்கள் என்ன தான் அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெர்சியை கிழிச்சிருந்தாலும் நாங்கள் திருப்பியும் சிஎஸ்கே ஜெர்சி தாண்டா போட்டு வருவோன்ற மாதிரி நேற்று மேட்ச்லேயும் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. அது நீங்கள் டிவிலையும் பார்த்துருக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிராவோவை பற்றி பார்த்துடலாம். அது என்னென்னா, இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்போட ஆப்கானிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்புக்கான பவுலிங் கோச் வந்து நம்ம பிராவோ தான் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் மட்டும் இருந்தால் ஓகே. ஏன்னா அவர் வந்து அந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே அவர் வந்து எதாவது சீரீஸ்க்கு பவுலிங் கோச்சாக இருந்தார்னா, அப்போ சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சாக அவரால் இருக்க முடியாது. இந்த T20 வேர்ல்ட் கப் மட்டும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம ஆக்ஷன்லேயே ஏதாவது ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரை சிஎஸ்கேல பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்களே? பிராவோ வந்து ஆப்கானிஸ்தான் கோச் ஆனதில் உங்களுக்கு சந்தோஷமா, இல்லை வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நேற்று நடந்த மேட்ச்சுக்கு போவோம். நான் வந்து நேற்று யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து உண்மையாக சொன்னால் ராஜஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதனால தான் நான் வந்து ராஜஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து சிஎஸ்கே கப் அடிக்கலைன்னா கண்டிப்பாக ஆர்சிபி அடிக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா விராட் கோலி அவருக்காக. ஆனால் அவர் சிஎஸ்கேக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் வந்து எவ்வளோ அக்ரெஷனாக இருந்தால் நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் விட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த வாட்டியாவது ஆர்சிபி கப்பே அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அன்றைக்கி மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் மேட்ச்லேயே நடந்த ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த மேட்ச்சில் கேமராமேன்லாம் காமிப்பாங்களே, அப்படி காமிக்கும் போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு 10 பேராவது இருப்பாங்க அந்த ஸ்டேடியமில். அதுவும் ஆர்சிபி விக்கெட்டு விடும் போதோ, இல்லை ஆர்சிபி கேட்சை விடும் போதோ, அதுவும் எத்தனை கேட்சை நேற்று விட்டாங்க. மேக்ஸ்வெல்லாம் விடுவார் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதனால் நேற்று சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படி சந்தோஷமானானுங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்த அந்த மேட்ச் தான். ஸோ அதை பற்றி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆர்சிபி நம்மளை அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. ஒரு கப்பாவது அடிப்பானுங்கன்னு பார்த்தா ஃபைனல்ஸாவது போவானுங்கன்னு பார்த்தா ஃபைனல்ஸும் போல் எலிமினேட்டர்லேயே வெளியே போயிட்டானுங்க. அதனால் நம்ம இருந்தாவது ஏதாவது கப்புக்கு போயிருப்போம். நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேட்ச்சில் விராட் கோலி எப்படி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரெஷனில் இருந்தார். அதாவது விக்கெட் விழும் போதெல்லாம் பயங்கரமாக அக்ரெஷனில் இருந்தார். ஆனால் இந்த வாட்டி எப்படி சொல்கிறது, அந்த அக்ரெஷன்னே சுத்தமாக இல்லை விராட் கோலி கிட்ட. இருக்குது, ஆனால் வந்து சிஎஸ்கே மேட்ச் அளவுக்கு இல்லை. அது ஏன்றது விராட் கோலிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த வருஷம் இது 17th சீசனாக, அடுத்த வருஷம் 18th சீசன் வரப்போகுது. கோலி ஃபார் அ ரீசன் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அதனால் நம்மளும் தலை ஃபார் அ ரீசன், அவங்க கோலி ஃபார் அ ரீசன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.